இப்போ நம்ம பிளாஸ்ட் படத்தோட ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்ஜுன் அண்ட் ஃபேமிலி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் ஒரு கராத்தே மாஸ்டரா இருக்காரு. அப்படியே ஆப்போசிட்ல ஒரு ஆஸ் யூஷுவல் கார்பரேட் வில்லன் ஒரு ஊரையே அழிச்சு உலகில போடணும், அதை பயங்கரமா சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சம்பந்தமே கிடையாது. பட் ஒரு இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு சம்பந்தம் வந்து ஒரு ஸ்பார்க் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த பிளாஸ்ட். ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு வயசே ஆகாது போலேங்க. இந்த ரோலுக்கு ஒரு பக்காவான கேரக்டர் தான் அவரா செலக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரோல் பண்ணிருக்காரு. த்ரூ அவுட்டா ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பிரீத்தி முகுந்தன் தான் இந்த படத்தோட மெயின் ஹீரோ அப்படின்னு ஒரு சில சீன்ஸ்ல கண்டிப்பா தோணுதான் செஞ்சுச்சு. என்னப்பா ஒல்லியா இருக்காங்க, இவங்க போய் எப்பா சண்டை போடுவாங்க அப்படின்னு யோசிச்சா, அந்த ரோல் எல்லாம் எடுத்து கரெக்டா ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஒரு பக்காவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. அபிராமி இந்த கேரக்டருக்காகவே வந்து தன்னோட வெயிட் எல்லாம் குறைச்சு சண்டையெல்லாம் கத்துக்கிட்டு அவங்க பயங்கரமா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க சொல்லணும். ஜான் வந்து ஒரு ஆஸ் யூஷுவல் கார்பரேட் வில்லனா தான் வராரு. அர்ஜுன் சிதம்பரம் அப்படிங்கிறவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வில்லனா வராரு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ரவி பஸ்ரூர். அவர் கேஜிஎஃப் அண்ட் சலார் படத்துக்குலாம் மியூசிக் பண்ணவர். இந்த படத்துக்கு ஒரு பவர்ஃபுல் பவர் பேக்ட் மியூசிக் தான் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்ஷன் சீன்ஸ்க்கு இவர் போடுற பிஜிஎம்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல கண்டிப்பா ஒரு செம்ம ஃபீல் கொடுத்துச்சு.